எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிற டாபிக் தான். இதை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறது கிடையாது. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நம்ம எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம விரல் ரேகைகள் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது கருத்தாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பல வீடியோக்கள்லேயும் பல எக்ஸ்பர்ட்ஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதை ஒரு சப் கேட்டகரியாக நம்ம கன்சிடர் பண்ணி அதை முக்கியமாக பேசுகிறது அப்படிங்கிறது யாரும் பண்ணுறதில்ல. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது என்ன ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருந்தது அப்படின்னாலோ, இல்லை அதிகமாக சொத்துக்கள் வைத்திருக்கிறோம், அதிகமாக வருமானம் வைத்திருக்கிறோம், அதனால் மட்டுமே நமக்கு மன நிம்மதி வராது. பணம் சார்ந்த விஷயங்கள்லேயே நான் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் விட்டுடுங்க. ஃபிலாசபிக்கலாக பணம் மட்டும் இருந்தால் போதாது, மன நிம்மதி வேணும். நம்ம தரையில் படுத்தாலே சுகமாக இருக்கலாம், நமக்கு பெரிய மெத்தைகள் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் போகல. கண்டிப்பாக பணம் வேணும். நான் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பணம் அதிகமாக இருந்தாலும் அதை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி மேலாண்மை செய்யணும், அதை எப்படி முதலீடு பண்ணணும், அதுலேயே பலருக்கும் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தவங்க ஏழையாக இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு பல கோடிக்கு லாட்டரி அடிக்குது. அப்படிங்கும்போது அவங்க எந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. உடனடியாக அதிகமாக செலவு செய்வாங்க, பலருக்கும் பணத்தை கொடுப்பாங்க, சொத்துக்களாக வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த 5 வருடம் 10 வருடத்தில் முன்னாடி இருந்த அதே நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அது என்ன ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படின்னா, நமக்கு அதிகமாக சொத்துக்கள், அதிகமான வருமானங்கள் இருந்தாலும் அதனை சரியாக நம்ம மேலாண்மை பண்ணி, அதனை சரியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, அதை சரியாக நம்ம பெருக்கவில்லை என்றால், அதில் சரியான ஒரு கேஷ் ஃப்ளோவை உருவாக்கவில்லை என்றால் நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்காது. நாம் சேர்த்து வச்சுக்கிற பணமும் அதிக அளவில் வளர்ச்சி அடையாது. அப்படிங்கிற அளவில் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நிறையா எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதை நான் புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எலிமெண்ட்ஸை மட்டும் நான் டச் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவில். இது ஒரு அறிமுக வீடியோவாக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதை பெருசாக யாரும் பேசுகிறதில்ல, நம்ம முதல் முறையாக பேசுகிறோம். அதில் எல்லாத்தையும் நான் சொல்லும்போது அது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நான் டச் பண்ணிட்டு போகிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு எழுகின்ற கேள்விகளை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது அதற்கான பதிலாக நான் தொடர்ந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா, இந்த கேட்டகரி ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிறது ஆகட்டும், புதிதாக ஒரு கேட்டகரி உருவாகி இருக்குது, ஃபினான்ஷியல் ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிறதாகட்டும், அதை நம்ம விரிவாகவே பார்க்கலாம். முதல் முறையாக எக்கனாமிக் டைம்ஸ் சேனலில் தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ மறுபடியும் ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக போயிடலாம். ஒருத்தங்களுக்கு இன்கம் இருக்குது, அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் ஒரு பாயிண்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த்தை ஸ்கோர் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸ் குறைவாக குறைஞ்சபட்சம் ஒரு 20% நம்மளால் சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோர் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கோரை நான் ஏன் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஹெல்த்னா என்னமோ ஏதோ நம்ம நினச்சிடக்கூடாது. நம்மளுடைய நிதி செயல்பாட்டுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒரு ஸ்கோர் கொடுத்துட்டு, அந்த ஸ்கோர் ஒரு பேரியரை தாண்டிச்சு. இப்போ எப்படி நம்ம ஸ்கூல்லலாம் ஒரு 35 மார்க்கு மேலே எடுத்தால் பாஸ்ன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஸ்கோர் ஒரு 80% மேலே தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஹெல்த் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் ஹெல்த்தை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த விளக்கத்தின் மூலமாக நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. அதை எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நான் ஃபினான்ஷியல் ஹெல்த்துன்னு எதை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஹெல்த் சயின்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே சுருக்கமாக சொல்லிடுறேன். இன்னொரு வீடியோவில் ரொம்ப விரிவாக பேசுகிறேன். ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படிங்கும்போது நம்மளுடைய வருமானம் 20% நம்ம செலவை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் கொடுக்கலாம். ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், நம்ம ஒரு 25% வைக்கலாம். நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்கிறேன். இதை தவிர்த்துமே நம்ம நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த்தில் பார்க்கணும். பட் இந்த 4 விஷயத்தை இப்போதைக்கு நீங்கள் குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 25 பாயிண்ட் நம்ம இதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது நம்மக்கிட்ட எப்போதுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை கரெக்டாக நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கணும். லிக்விட் ஃபண்ட்ஸாக நம்ம பரிந்துரை செய்கிறோம். பல பேர் அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருக்காங்க.
கோல்டாக வச்சுருக்காங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்குறாங்க, சிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் அடிபடும், ஃபினான்ஷியல் ஹெல்த் அடிபடும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதிலெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துலலாம் பணத்தை போட்டிங்கன்னா எடுக்கும்போது கொஞ்சம் சேதாரங்கள் வரும். தங்கத்தை எடுத்துக்கலாம். நம்ம தங்கத்தில் போடுறோம் அவசர நிதி அப்படின்னு சொல்லிட்டு, அதை எடுக்கும்போது தங்கம் ஒரு 10% 20% இறங்கியிருந்தால் நமக்கு அவசர நிதியாக எடுக்கும்போது ஒரு 10% நஷ்டத்தில் தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் சரியான இடத்துல சரியான முறையில் சரியான அளவு எமர்ஜென்சி ஃபண்டு முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே ஃபினான்ஷியல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு 25 பாயிண்ட் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்தே கூட பார்க்கலாம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா இதுக்கு இன்னும் ஒரு 25% நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்படி வந்து ஒரு 75% நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஹெல்த்தில் ஒவ்வொரு பேராமீட்டர் அப்படிங்கிற அளவில் பார்த்துக்கலாம். கடைசி 25% வந்து நம்ம எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, நாம் எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கேஷ் ஃப்ளோ வருதா, லிக்விடிட்டி இருக்குதா, அவசரத்துக்கு அதை எடுத்து நம்மளால் பயன்படுத்த முடியுமா, அதிகமான வளர்ச்சி கொடுக்குதா, இல்லை வளர்ச்சி தடைப்பட்டு இருக்கா, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆராய்ந்து அதுக்கு ஒரு 25% நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த 100% நமக்கு முழுமையை அடைஞ்சிரும். இந்த 100%ல் நம்ம ஒரு 80% எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும்தான், ஒரு டெஃபினேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டிய தேவை வந்து இருக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி எப்படி ரேகைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுகிறதோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் மாறுபடும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது, அந்த ஸ்கோரோட எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு டாபிக். அதை நம்ம ஒரு பாகமாக எடுத்து வச்சிடலாம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபினான்ஷியல் ஹெல்த்னா என்ன சொல்கிறேன்னு. ஆனால் அடுத்தது நான் பேசுகிறேன் தெரியுமா, அந்த ரேகைகள் மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வெவ்வேறு அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடியாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம 2 பேர் இருக்காங்க, ஒரு அலுவலகத்தில் 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் ஒரே சம்பளம், 1,00,000 ரூபா சம்பளம், 2 பேரும் ஒரே அளவு சேமிப்பு வச்சுருக்காங்க, 2 பேருக்குமே வீடு வாங்கணும் ஆசை இருக்கும்போது 2 பேருமே வாங்கலான்னு நம்ம அறிவுரை சொல்ல முடியாது, 2 பேருமே வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. 2 பேருக்குமே அந்த முடிவு, நம்ம எடுக்கின்ற முடிவு, நம்ம சொல்லுகின்ற அந்த அறிவுரை வந்து வேறுபடும். எதை வச்சு வேறுபடும் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வீடு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து கூட அது வேறுபடும். இப்போ சென்னையில் இருக்காங்க, நான் சொன்ன அந்த 2 பேர் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஒரே மாதிரி 50,000 ரூபா சேமிக்கிறாங்க, ஒரே மாதிரி வீடு பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கோயம்புத்தூரில் இருக்காங்க, இல்லை அவர் நேட்டிவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சொந்த வீட்டில் இருந்தால் நாம் அவர்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு ஹவுசிங் செக்யூரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் சென்னையில் இருக்க போகிறது உறுதியானு தெரியாது, அதனால் நீங்கள் வீடு வாங்காதீங்க, அது வந்து ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சியை தராது அப்படின்னு ஒரு அறிவுரையை நம்மளால் சொல்ல முடியும். அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரூல்ஸ்லாம் போட்டுட்டு இவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம். அதுக்கு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் சயின்ஸ்னு சொல்லும்போது அதுக்கு சில செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை எடுத்து கையாள்கிறேன். இப்போ இன்னொருத்தட்ட வரலாம். அவரும் அதே மாதிரி தான் சம்பளம் பண்ணுறாரு, அதே சென்னையில் தான் இருக்கார். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து வீடே கிடையாது, அவங்க உறவினரில் பெரிய அளவில் யாருமே வீடே வச்சுக்கல அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம இதே அறிவுரை வந்து வழங்க முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து ஹவுசிங் செக்யூரிட்டி கிடையாது. வீடு அப்படிங்கும்போது அது ஒரு சமூக அடையாளம், சமூக அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவரால் தள்ளி போட முடியாது. அவங்க குடும்பத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, அதிகமாக சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து அந்த வீடை வந்து கண்டிப்பாக வாங்குவதற்கு நம்ம வந்து அறிவுரை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 2 பேருக்கு நம்ம வெவ்வேறு விதத்தில் நம்ம அறிவுரை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சமூக சூழல் வேறு, அவங்களுடைய குடும்ப பின்னணி வேறு, அவங்களுடைய புரிதல் வேறு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவங்களுடைய கம்யூனிட்டி வேறு. ஸோ இதெல்லாம் சார்ந்து தான் நம்ம வந்து ஒரு நிதி முதலீடுல வந்து முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறையா பார்க்குறேன் சமூக ஊடகங்களில் எல்லாருமே பணம் பேஸ்ட், இவ்வளோ இருக்குது எங்ககிட்டயே வந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக் டைம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. நமக்கு இன்டர்வியூ எடுப்பவர்களே கேட்பாங்க, சார் ஒரு 10,000 இருக்குது இல்லை 1,00,000 இருக்குது, இதுக்கு எனக்கு அலோகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது, அதுக்கு அப்படி சொல்லவே முடியாது,
ஏன்னா 2 நபர்கள் வந்து ஒன்று கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு புது கேட்டகரி வந்து உருவாயிட்டு வருது. அதை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன். இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு தனிநபராக இருக்கும்போது நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு பெரிய தொகையே முதலீடு பண்ண முடியாது. ஒரு 50 லட்சம், 1 கோடி நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு சிப்பு போடுறது போடுவீங்க. இல்லை மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஷேருக்கு வந்து ஒதுக்குவீங்க. ஆனால் ஒரு ஒரு இடம் விற்று இல்லை உங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டில் குடும்ப செட்டில்மெண்ட்டில் ஒரு பெரிய அளவு பணம் வருது. 50 லட்சம், 1 கோடி, 5 கோடின்னு வரும்போது அதை வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். அதற்கும் காரணம் இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிஹேவியர் வந்து வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம முழு மனதாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே இருந்தாலுமே முழு மனதாக வருவதற்கு இன்னும் தயாராகலை. அதுக்கு சில பின்னணிகள் இருக்குது. அந்த பின்னணிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை சீர்படுத்தினால் மட்டும்தான் உங்களால் ஒரு முக்கியமான முதலீட்டு முடிவுகளை தைரியமாக அப்படிங்கிறத தாண்டி ரேஷ்னலாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்கோர், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஹெல்த் சயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். முடிந்த அளவு இதை எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொன்னதில் ஏதாவது வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கான்செப்டில் இன்னும் ஒரு லேயர் ஆட் பண்ணலாமே, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கான்செப்டை பற்றி நம்ம விரிவாகவே வந்து வருகின்ற வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முதலீடு பண்ணுறதுல இருக்கின்ற தயக்கத்தை வந்து நம்மளால் உடைக்க முடியும். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒருத்தர் முதலீடு பண்ணுறாருன்னா அவர் மிக விரைவாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே முதலீடு பண்ணுற மாதிரி வரணும். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாருன்னா அவர் அடுத்த கட்டத்துக்கு பிஎம்எஸ், ஏஎஃப், பிஎம்எஸ், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும். ஸ்டார்ட் அப்பில் முதலீடு பண்ணணும், வெளிநாடுகளில் வந்து முதலீடு பண்ணணும், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸில் ஈடுபடணும். இப்படி நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அதிகரித்துட்டே போனால் தான் அது மேல் நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் நாம் 15% தொடங்குகிறோம் அப்படின்னா 25%, 30%ன்னு நம்மளோட லாபத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு ஏதாவது விடைகள் கிடைக்குதான்னு தேடி பார்க்கணும். தொடர்ந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோம், தொடர்ந்து பயணிப்போம், வளருவோம். நன்றி. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.